ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 10th ஆன்சர் கீ. நாளைக்கு எல்லோரும் பப்ளிக் எக்ஸாம் வந்து நேரம் எழுதி முடிச்சிருப்பீங்க. இதோட ஆன்சர் கீ வந்து போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா 93. ஓகேவா, 100க்கு 93 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிருக்காங்கன்றதை பார்க்கலாம். எல்லா செக்ஷனும் நல்லா எழுதியிருக்காங்க. நான் எப்பயுமே வீடியோவில் சொல்லக்கூடியது தான். இந்த டாப்பர்ஸாக இருக்கவங்களாம் வந்து ஒரு பெரிய மிஸ்டேக்ஸ் வந்து என்னென்னா, பேராகிராஃப் எல்லா செக்ஷனும் நல்லா கரெக்டாக எழுதிடுவாங்க. ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அந்த மாதிரி நோட்டீஸ் ரைட்டிங் அந்த மாதிரி செக்ஷனில் தான் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 14 1 மார்க். ஓகேங்களா, 14 1 மார்க் பொறுத்தவரைக்கும் எல்லாமே கரெக்டாக எழுதியிருக்காங்க. ஓகே, நீ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன கேட்டால் 1 மார்க்ஸ் முதல்ல எழுதிடு. 1 மார்க்ஸ் எழுதி முடிச்சுட்டா 1 மார்க்ஸ் எழுதும் போது வித் ஆப்ஷனோட எழுது. ஏவா பிஆன்றது அந்த ஆப்ஷனோட வந்து எழுது. ஓகேவா, கண்டிப்பாக என்ன ஆப்ஷனோட தான் வந்து எழுதி தான் வந்து ஆகணும். அதில் ஆப்ஷனோட வந்து 14 1 மார்க்ஸும் வந்து ஆப்ஷனோட வந்து எழுதிக்கோ. அதுக்கப்புறம் டேரெக்டாக இவங்க வந்து 2 மார்க்ஸ் செக்ஷன் போயிட்டாங்க. 2 மார்க்ஸுமே நீட்டாக எழுதிருக்காங்க. எந்த ஒரு அடித்தல் திருத்தல் எதுவுமே இல்லாத ப்ரோஸோட 2 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் யூனிட்லேருந்து ஒன்றும் ஆமாம் ஓகே. அதுக்கப்புறம் வந்து அட்டிக் வந்து கேட்டிருக்காங்க. அதுவுமே வந்து 3மே வந்து கரெக்டாக தான் வந்து எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்ரிசியேஷன் வந்து எழுதுறாங்க. அப்ரிசியேஷனில் ஏபின்றது நீட்டாக வந்து போட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் வந்து போட்டிருக்காங்க. எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2. ஓகே, பார்ட் 2லேயே செக்ஷன் 4 வந்து பார்த்தீங்கன்னா ரோட் மேப். ஓகே, ரோட் மேப் செக்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ரோட் மேப்லேயுமே பாயிண்ட் போட்டு நீட்டாக எல்லாமே வந்து எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்ட் 3 செக்ஷன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பேராகிராஃப் எழுதியிருக்காங்க. ஆனால் இங்கே கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், என்னென்னலாம் வந்து மிஸ்டேக் பண்ணாங்க. சினாப்சிஸ் போட்டு எழுதுறேன். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், பேராகிராஃப்க்கு சினாப்சிஸ் போட்டு எழுதுங்கம்மா. அதே மாதிரி வந்து டாபிக் கொடுங்க, அதாவது டாபிக், ஆத்தர் நேமு, தீம் கொடுங்க, மாரல் வந்து கொடுங்க அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுங்கன்னு வந்து சொல்லியிருந்தேன் நான். ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து மென்ஷனே வந்து பண்ணல. ஓகேவா, அதில் அந்த சினாப்சிஸ் வந்து போட்டு எழுதிக்கோங்க. சினாப்சிஸ் போட்டு எழுதினாலே மார்க் போட்டுருவாங்க. அதில் தான் 4 மார்க் போட்டிருக்காங்க. அதே தான் அடுத்த ஒன்றுக்குமே சினாப்சிஸ் அந்த எதுவுமே எழுத காணும். அதில் தான் வந்து மார்க் கம்மி பண்ணிருக்காங்க. லூஸ் ஆனது மெயினான செக்ஷன் பார்த்தியா, பேராகிராஃப் கரெக்டாக எழுதினாலுமே சினாப்சிஸ் போட்டு எழுதலை. அதெல்லாம் மார்க்ஸ் வந்து லூஸ் ஆயிருக்கு. ஓகே, அது ரைமிங் வேர்ட் ரைமிங் ஸ்கீமுக்கு 4 போட்டு கட் பண்ணி போட்டாங்க. கரெக்டான ஆன்சர் எல்லாமே எழுதிருக்காங்க. உனக்கு இப்படியே சொல்கிறேன், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுக்கு மேஜராக உனக்கு ஆன்சர் தெரியலனா ஒன்று பர்சனிஃபிகேஷன் அப்படி இல்லை மெட்டஃபர் அந்த ஆன்சர் கீவேர்டு வந்து போட்டுக்கோ. அது மோஸ்ட்லி கரெக்டாக தான் வந்து இருக்கும். சரியா, அதுக்கப்புறம் வந்து கொஸ்டின் நம்பர் 36 வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க அவங்க. 36 ஓகே. போயம் பேராகிராஃப் வந்து அட்டன் பண்ணல போல், அது பதில் வந்து 36 வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. ஆமாம் ஓகே, 32 எழுதிருக்கப்புறம் 33 34 எழுதல, 35 36 வந்து எழுதிட்டாங்க. போயம் பேராகிராஃப் வந்து எழுதுறேன்னா போயம் பேராகிராஃபுக்கு சினாப்சிஸ் போட வேணாம். அதுக்கான போயட் நேமு, தீம் கொடுக்கணும். லாஸ்ட்டாக மாரல் எல்லாத்தையுமே கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். அதை வந்து செக் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் வந்து 38 பேசேஜ் ரைட்டிங் வந்து அட்டன் பண்ணிருக்காங்க. 5 மார்க்ஸ் எழுதியிருக்காங்க. நீட்டாக எழுதியிருக்காங்க. 39 இதை வந்து பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் ரைட்டிங் பாரு சின்னதாக கொடுத்துருக்காங்க. இப்போ நான் எப்பயுமே சொல்லுவேன், இந்த நோட்டீஸ் ரைட்டிங்காக இருக்கட்டும், அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், சாரி இது அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், நோட்டீஸ் ரைட்டிங்காக இருக்கட்டும், லெட்டராக இருக்கட்டும், சம்மரியாக இருக்கட்டும், இது எல்லாமே புது பேஜில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா, நீ வந்து பாதியில் வந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணால் அப்படி தான் எழுதுவாங்க. அதை கொடுத்துருக்காங்க பாரு, அட்வர்டைஸ்மெண்ட் ஷுட் பி ரிட்டன் ஃபுல் பேஜ். ஓகேவா, ஃபுல் பேப்பரில் எழுதலைன்னா மார்க் வந்து லூஸ் ஆயிரும். அதில் தயவு செஞ்சு ஃபுல் பேஜில் வந்து எழுதிக்கோ. 5 மார்க்கு தேவையில்லாத பாதி பேஜில் எழுதி லூஸ் பண்ணுறது. லெட்டரும் அதே மாதிரி ஃபுல் பேஜில் தான் எழுதணும். பாதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் லெட்டரும் அடித்து போட்டுருவாங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், லெட்டரும் வந்து எழுதிக்கோ. அதே மாதிரி எழுதிக்கோ. அட்ரஸ் தான் எழுதணும். நோட்டீஸ் ஓகேவா, நோட்டீஸும் வந்து நீட்டாக எழுதியிருக்காங்க. ஃபுல் பேஜில் எழுதணும், இருந்தாலும் ஓகே, கொஞ்சம் அந்த பாதி பேஜ் இருக்கிறதால ஃபுல்லாக வந்து எழுதியிருக்காங்க. நீட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 42 வந்து பார்த்தீங்கன்னா இது அட்டன் பண்ணிருக்காங்க. ஸ்பாதர் அட்டன் பண்ணிட்டுருக்காங்க. நீ ஆனால் என்ன பண்ணிக்கோ, கண்ணை முன்னு வந்து நீ சம்மரி அட்டன் பண்ணிக்கோ. ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி, டைட்டில் கொடுத்துரு, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் சம்மரி அதெல்லாம் வந்து கொடுத்துரு. அதுக்கு மார்க் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து மெமரி போயமும் நீட்டாக எழுதியிருக்காங்க. எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அடித்து எழுதாத வந்து எழுதியிருக்காங்க. 46 8 மார்க் கொஸ்டின்ஸை பொறுத்தவரைக்கும் உனக்கே தெரியும். உனக்கு சினாப்சிஸ் போட்டு தான் வந்து எழுதி ஆகணும் 8 மார்க்கை பொறுத்தவரைக்கும். ஆனால் சினாப்சிஸ் போட காணவங்க சினாப்சிஸ் போடாத என்ன பண்ணுறாங்கன்னா டேரெக்டாக உனக்கு வந்து உள்ளே வந்து எழுதிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இதுக்குமே வந்து நீ எல்லா கொஸ்டினுமே நீ வந்து சினாப்சிஸ் போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லெசன் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த டாப்பிக்கு, ஆத்தரோட நேம் வந்து எல்லாத்துக்கும் எழுதுங்க. தீம் வந்து எல்லாத்துக்கும் கொடுங்க. ஓகே, நம்ம சூப்பர் கைடில் நம்ம எல்லாத்துக்குமே தீம் கொடுத்துருக்கோம். மாரலுமே வந்து மென்ஷன் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்கோம். இந்த விஷயம் அதை நீ மென்ஷன் பண்ணாத எழுதாது எதுக்குமே. அதே மாதிரி எல்லா கொஸ்டினுமே எனக்கு கேட்டால் சினாப்சிஸ் போட்டு எழுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சினாப்சிஸ் போடாத எழுதாது, சினாப்சிஸ் போட்டு எழுது. மாரல் வந்து கண்டிப்பாக வந்து போடு. அதுக்கப்புறம் 47 ஓகேவா. நான் கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி அட்டன் பண்ணணும் ஒரு வாட்டி நான் தெளிவாக சொல்லிடுறேன். இவங்க எழுதியிருக்காங்க டேரெக்டாக அப்படியே லைனாக கொஸ்டின் பேட்டர்ன் படி எழுதினாலுமே ஃபஸ்ட்டு 1 மார்க்ஸ் முதல்ல எழுதிக்கோ. அதுக்கப்புறம் நீ 10 மார்க் அதை 5 மார்க்கில் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்க, 5 மார்க்கும் கான்ஃபிடென்ட்டாக தெரியுது எனக்கு, வித் மெமரி போயமோடு எனக்கு தெரியுதுன்னா மெமரி போயம் செக்ஷன் பக்கம் போயிடு.
மெமரி போயம்க்கு ஏன்னா ஓகே ஏன்னா அது மட்டும் தான் கொஞ்சம் டஃப்பாக கேட்டால் கேட்பாங்க. அது உனக்கு தெரியும்னா போயிட்டு டேரெக்ட்டா போயிட்டு அப்போ 1 மார்க்ஸ் முடிச்சுட்டு 10 5 மார்க் கரெக்ட்டா நீ எழுதிட்ட அப்டின்னா, அடுத்தது அதுக்கப்புறம் 8 மார்க் செக்ஷன் வந்து போயிருங்க. 8 மார்க்ல வந்து சினாப்சிஸ் போட்டு எழுது. திருப்பியும் சொல்றேன் சினாப்சிஸ் போடாத, எழுதாத. 8 மார்க்கு சினாப்சிஸ் போட்டு எழுது. தயவு செஞ்சு சினாப்சிஸ் போட்டு எழுது. ஓகேவா? அதுவும் வந்து முடிச்சிட்டேன்னா, அதுக்கப்புறம் லாஸ்ட்டா 2 மார்க் செக்ஷன் எழுது. 2 மார்க்ஸ்லயும் முதல்ல போயம் அப்ரிசியேஷன் தெளிவா படிச்சுக்கணும். அப்ரிசியேஷன் எழுது. ரோட் மேப்ல எழுதிடு. அதுக்கப்புறம் ப்ரோஸோட வந்து 2 மார்க்ஸ் வந்து எழுது. 2 மார்க்ஸ் வந்து எழுதி முடிச்சுட்டனா, லாஸ்ட்டா கிராமர் செக்ஷன் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கோ. ஓகேவா? கிராமர் செக்ஷன பொறுத்தவரைக்கும் லாஸ்ட்டா அட்டெண்ட் பண்ணி ஸ்டார்ட்டிங் தான் எழுதணும்னு இல்ல. லாஸ்ட்டா வந்து கிராமர் செக்ஷன் அட்டெண்ட் பண்ணிக்கோ. ஓகே. நீட்டா எழுது தயவு செஞ்சு. எது எழுதினாலும் பரவாயில்ல. நீட்டா வந்து பிரசன்டேஷன் பண்ணி வந்து நீட்டா வந்து எழுது. சரியா? ஓகேவா? இதுதான் வந்து இந்த ஆன்சர் கீ. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் கமெண்ட் பண்ணு. நான் வேறு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவில் நான் போடுறேன். நைட்டு ஒரு ப்ரெசன்டேஷன் வீடியோ ஒன்று போடலான்ட்டு இருக்கேன். போடலாமா வேணாமான்றதை சொல்லுங்கள். அதுலேயே நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். அப்படி இல்லைனா லைவ் போடலாமா இல்லை ப்ரெசன்டேஷன் வீடியோ போட்டுமான்றதை கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் சொல்லுங்கள் கொஞ்சம். அதுக்கேற்ற மாதிரி நான் அந்த வீடியோ வந்து போகிறேன். சரியா? தயவு செஞ்சு ஃபுல்லாக அட்டன் பண்ணிட்டு வா. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி, நாளைக்கு எக்ஸாமை ஃபுல்லாக அட்டன் பண்ணி தயவு செஞ்சு கொஞ்சம் நீட்டாக எழுது. அடிச்சு எழுதுறது நீட்டாக எழுதினாலே மார்க்ஸ் வந்து போட்டுருவாங்க. ஓகேவா? தேங்க்யூ.